பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 11:9. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் கேட்க விருப்பப்படுறீங்க? நம்ம எல்லாருக்கிட்ட கேட்டிருப்போம். தாய் தகப்பனு கேட்டிருப்போம், சகோதரனிடத்தை கேட்டிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டிருப்போம். அநேக இடத்துல நம்ம தேவைக்காக போய் கேட்டிருக்கலாம். அவங்க ஏமாந்துருக்கலாம், கொடுக்க முடியாதபடி நீங்கள் வேகுலத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வேலை ஸ்தலத்தில் ஒரு சம்பளம் கொடுக்க முடியல, அநேக காட்டில் டைட்டாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ முழங்கால் படிட்டு என்னிடத்தில் கேளுன்றார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கறதே கிடையாது. கொடுக்காத இடத்துலாம் போய் கேட்டால் எங்கேருந்து கிடைக்குங்க? ஆசீர்வாதத்துக்குரிய தேவன் இயேசு, வானத்து பிள்ளைகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் கூட்டுகிற ஒரு இயேசு. நீங்கள் கேட்டு பாருங்கள். இத்தனை நாள் யாரையும் கேட்டு சோர்ந்து போயிருப்பீங்க. இன்றைக்கி இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏசப்பா, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை. ஏசப்பா, இந்த கடன் தொழிலேருந்து விடுதலை கொடுங்கள். கேளுங்கள், அப்போது கொடுப்பேன்னு சொன்னியப்பா. என் வாழ்க்கையில் நான் கேட்குறேன்பா, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் தீரணும் அப்படின்னு யாரெல்லாம் கேட்க போகிறீங்களோ, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.